கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அனுமதியின்றி டிப்பர் லாரியில் கிராவல் மண் அள்ளிய 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்காரன்மேடு அருகே கிராவல் மண் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காவலர்களை கண்டதும் டிப்பர் லாரியை சாலையிலேயே விட்டுவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் உரிமையாளர் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மகனுக்கு திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தாய் மற்றும் மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் உள்ள சௌமி நாராயண தெருவைச் சேர்ந்த விஜயா என்பவர் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகன் பிரபுவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் தனது மகன் பிரபுவுக்கு திருமணமாகாததால் விஜயா மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இருவரும் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குளத்தில் சிக்கிக் கொண்ட பசுமாட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். சர்க்கரை குள தெருவில் சுரேஷ் என்பவரின் பசுமாடு குளத்தில் விழுந்து தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. குளத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் மாடு மேலே வர முடியாமல் தவித்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நன்னிலம் தீயணைப்புத்துறையினர் கயிற்றை கட்டி பொதுமக்கள் உதவியோடு பசுமாட்டை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீட்டின் ஏசியில் 6 அடி நீள பாம்பு இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அம்மன் நகரைச் சேர்ந்த அரசன் ராமன் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த சாரை பாம்பு ஏசியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். நீண்ட நேரம் போராடி பாம்பை பிடித்த தீயணைப்புத்துறையினர் அதனை வனப்பகுதியில் விட்டனர். கோவை ரயில் நிலையம் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல் அளித்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சுற்றுலாவுக்காக பெற்றோருடன் கேரளாவிலிருந்து கோவை வந்த சிறுமி ஹோட்டல் வாயிலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது இளைஞர் ஒருவர் அவரிடம் தவறாக நடந்ததால் சிறுமி கூச்சலிட்டுள்ளார். அந்த நபர் தப்பியோடிய நிலையில் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ரயில் நிலைய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு குற்றவாளியை மகளிர் போலீசார் பிடித்துள்ளனர். சென்னையில் புதிதாக புல்லட் பைக் புக் செய்த நபர் விபத்துக்குள்ளாகி மனைவியை இழந்த சோகம் நேர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த 32 வயதான சுரேந்தர் தனது மனைவி அகல்யா, 25 வயதான கௌசல்யா என்ற இளம்பெண் ஆகியோருடன் வேளச்சேரி பிரதான சாலை பள்ளிக்கரணையில் பைக் புக் செய்துவிட்டு எதிரே நின்று கொண்டிருந்தனர். அப்போது வேளச்சேரி நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து இவர்கள் மீது மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அகல்யா உயிரிழந்திருக்கிறார். குழந்தைகளை பைக்கில் டெஸ்ட் டிரைவுக்காக நண்பர் அழைத்து சென்ற நிலையில் பெற்றோர்கள் விபத்தில் சிக்கி தாய் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மினி லோடு வாகனம் விபத்திற்குள்ளானது. திண்டுக்கல்லில் இருந்து சென்னை கோயம்பேட்டிற்கு மாங்காய் லோடு ஏற்றிச் சென்ற மினி லோடு வாகனம் டயர் வெடித்ததால் சாலையின் தடுப்பில் மோதியது. வாகனத்தில் பயணித்த 2 சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். அதிலிருந்து மாங்காய்கள் சாலை முழுவதும் சிதறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தர்பூசணி, மாம்பழம் ஆகிய பழங்களில் ரசாயனம் கலந்துள்ளதாக கூறி ஆய்வு செய்யும் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே திரண்ட விவசாயிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து தர்பூசணி, மாம்பழம் ஆகியவற்றை மக்கள் முன்னிலையில் உண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதிய விலை கிடைக்காத விரக்தியில் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட வெள்ளை பூசணியை சாலையோரம் வீசி சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பாச்சேத்தி சுற்றுவட்டாரத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளை பூசணி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் கிடைத்ததால் இந்த ஆண்டு கூடுதல் பரப்பளவில் வெள்ளை பூசணியை சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் போதிய விலை கிடைக்காத விரக்தியில் ஏராளமான வெள்ளை பூசணியை சாலையோரம் வீசி சென்றனர். காலநிலை மாற்றம், நோய் தாக்குதல் போன்றவற்றால் விளைச்சல் பாதித்த நிலையில் தற்போது டன் 2,500 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொழிலாளர் தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் கீழ்மோட்டூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திராவிலிருந்தும் காளைகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்தன. குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை எட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவை காண சுற்றுவட்டார பகுதி மக்கள் கீழ்மோட்டூர் கிராமத்தில் குவிந்தனர்.
நீலகிரியில் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையாக கிலோவுக்கு 19 ரூபாய் 28 காசுகள் நிர்ணயித்து இந்திய தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 65,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தேயிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் விளைவிக்கும் தேயிலை தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் கூட்டுறவு தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மார்ச் மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட 1 கிலோ பசுந்தேயிலை 19 ரூபாய் 28 காசுகளாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ரயில் படிக்கட்டில் பயணித்த நபரின் கால்கள் நடைமேடையில் சிக்கி முறிந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தம்பிக்கோட்டை மரவன்காடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் காரைக்குடியில் இருந்து திருவாரூர் செல்லும் பயணிகள் ரயிலில் படியில் அமர்ந்து பயணம் செய்து வந்தார். 2 கால்களையும் தொங்கவிட்டு சுரேஷ் பயணித்து வந்த நிலையில் ரயில் நடைமேடையில் வருவதை அறியாமல் அமர்ந்திருந்த நிலையில் அவரது 2 கால்களும் நடைமேடையில் சிக்கி எலும்புகள் முறிந்தன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மதுபோதையில் சிகரெட்டை பிடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இருக்கிறதா என வாகன ஓட்டி எட்டி பார்த்தபோது தீ விபத்து ஏற்பட்டது. புதன்கிழமை நள்ளிரவு மதுபோதையில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பச் சென்றார். கையில் சிகரெட் துண்டுடன் டேங்க் மூடியை திறந்து பெட்ரோல் இருக்கிறதா என்று அவர் பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிகரெட்டில் உள்ள நெருப்பு துண்டு உள்ளே விழுந்து இருசக்கர வாகனம் பற்றி எரிந்தது. உடனே தீயணைப்பான்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பஞ்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கரைப்புதூரில் சிதம்பரம் என்பவருக்கு சொந்தமான டையிங் கழிவு பஞ்சு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பல்லடம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கழிவு பஞ்சுகள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. கோவிந்தம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ உத்தரகாளியம்மன் ஸ்ரீ கருப்பசாமி கோயில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் ரசித்து பார்த்தனர். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு அருகே மனைவி பிரிந்து சென்ற துக்கத்தில் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மடிச்சல் பகுதியில் வசித்த சதீஷ் என்பவருக்கு பத்மாவதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். சதீஷ் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவரது மனைவி குழந்தைகளுடன் பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் பின்னால் இருந்த ரப்பர் மரத்தில் சதீஷ் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜகடை அருகே யானை தாக்கியதில் மாற்றுத்திறனாளிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. வள்ளுவரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி கோவிந்தராஜ் வழக்கம் போல தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த 7 யானைகளில் ஒரு யானை கோவிந்தராஜை ஓட ஓட விரட்டி தாக்கியது. இதில் அவரது காலில் முறிவு ஏற்பட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீண்ட நாட்களாக அட்டகாசம் செய்து வரும் யானைகளை வனத்திற்கு அனுப்ப வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் சாலையின் தடுப்புச் சுவரில் கார் மோதிய விபத்தில் தமிழக காவலர் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அர்ஜுன், சரவணா, செந்தில் ஆகியோர் காரில் கர்நாடகாவிற்கு சென்றுள்ளனர். அப்போது கத்ராலா அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்திற்குள்ளானதாக தெரிகிறது. நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்ற 2 சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இறந்தவர்களில் ஒருவர் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுகுளி கிராம பகுதிக்கு செல்லும் அரசு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூரில் இருந்து முதுமலை, போஸ்பாரா பகுதி வரை அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. அங்கிருந்து முதுகுளி வரை சாலை அமைத்து பேருந்து இயக்க MP ஆர் ராசா பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பேருந்து போஸ்பாரா வனத்துறை சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். கோவை நீதிமன்ற வளாகத்தில் தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பு தண்டனைக்கு பயந்து தப்பி ஓடிய குற்றவாளி செந்தில்குமார் காவல்துறையிடம் பிடிபட்டார். 2006ஆம் ஆண்டு தனியார் நிறுவன ஊழியரை கத்தியால் தாக்கி 1 லட்சம் ரூபாய் பணம் பறிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஏப்ரல் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் செந்தில்குமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். முன்னதாக தண்டனைக்கு பயந்து நீதிமன்றத்திலிருந்து தப்பி ஓடிய செந்தில்குமார் வெள்ளலூர் பகுதியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்துள்ளார். அவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பில்லனகுப்பத்தில் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. வேப்பனஹள்ளி, திப்பனஹள்ளி, பண்டப்பள்ளி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன.
இலக்கை எட்டிய கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கன்றுவிடும் திருவிழாவை காண ஏராளமானோர் வந்திருந்தனர். அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலின் முதல் தளத்தில் தங்கக்கதவு பொருத்தும் பணிகள் நடைபெற்றன. அந்த கோயிலின் முதல் தளத்தில் ராமர் தர்பார் அரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த அரங்கத்தின் கதவுகளை பணியாளர்கள் கவனமாக எடுத்துச் சென்று பொருத்தினர். ஜூன் 5ஆம் தேதி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் நிலையில் தற்போது தங்கக்கதவு பொருத்தும் பணிகள் மிக முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது.